நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பீகாரில் மேற்கொள்ளப்படும் எஸ்ஐஆர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் நேற்று செய்தியாளர்களை சந்தித்திருந்தது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பல்வேறு விளக்கங்களை அளித்ததோடு பல கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். அது பல்வேறு விவாதங்களுக்கு வித்திட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தி. சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் எல்லாம் பாஜக வாக்குகளை திருடித்தான் வெற்றி பெற்றது அப்படின்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாது தேர்தல் ஆணையமும் அதுக்கு உடந்தை அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில தான் தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர் சந்திப்பானது நிகழ்ந்தது. தொடர்ந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எந்தெந்த விவாதங்களுக்கு இது வித்திட்டு செல்கிறது அப்படின்றத என்னுடைய செய்தியாளர் அரங்கத்திலிருந்து விளக்க இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். இந்த எஸ்ஐஆர் விவகாரம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதிலிருந்தே ஒரு பூதாகரமானது. எதிர்க்கட்சிகள் பீகாரில் அது பெரும் ஒரு மக்கள் இயக்கமாகவே மாற்ற முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பேரணி எல்லாமே தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் செய்தியாளர்களை சந்தித்தது தான் இப்போதைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நேற்று தேர்தல் ஆணையம் சந்தித்த பொழுது திரு ஞானேஷ்குமார் அவர்கள் என்னென்ன விளக்கங்களை அளித்திருந்தால் அதிலிருந்து என்னென்ன எதிர்கேள்விகள் கிளம்பி இருக்கிறது? கௌதமி வணக்கம். ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்ற ஒரு விஷயத்தை அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆதாரங்களோடு ஒரு பிபிடி மூலமாக அவர் விளக்கியிருந்தார். அந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்கள் மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் ஒன்று திரண்டு தமிழகம், அதாவது இந்தியா முழுவதுமே இது போன்று வாக்கு திருட்டு நடைபெறுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொருவரும் தங்களது மாநிலத்திலும் கூட இது போன்று நடைபெற்றிருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ், அதே போல ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், ஒடிசா உட்பட பல மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என பலரும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருந்தார். அவர் அளித்த பதில் முழுமையாக அளிக்கப்பட்டதா, அவர் கொடுத்த விளக்கம் என்ன, கொடுக்காத விளக்கம் என்ன என்பது குறித்து அலச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. முதலில் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், கர்நாடகம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது, அதற்கான ஆதாரம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே இடத்தில் எப்படி 80 பேர் வசிக்க முடியும், அதாவது 4 பேர் கூட வசிக்க முடியாத ஒரு இடத்தில் 80 பேர் வசிப்பதாக அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் பலருடைய வீட்டு கதவு எண்கள் 0 என்று இருக்கின்றது. எப்படி ஒரு வீட்டுக்கு கதவு எண் 0 இருக்க முடியும்? அதே போல பலருடைய அந்த வாக்குகள், ஒரே நபருடைய வாக்குகள் பல மாநிலங்களில் இருப்பதாகவும் பல வாக்குச்சாவடிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். ஒரே நபர் 2-3 இடங்களில் வாக்களிக்கும் தகுதி பெற்ற நபராக இருந்திருக்கின்றார் என்பதையெல்லாம் அவர் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த அந்த ஆவணங்களை சுட்டி காண்பித்து, அந்த வரிசை எண் ஆகியவற்றையெல்லாம் காண்பித்து ஆதாரங்களோடு விளக்கியிருந்தார். அதற்கான ஒரு பதிலாக தேர்தல் ஆணையம் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தது. அதில் பல எதிர்கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. 7 நாட்களுக்குள் ராகுல் காந்தி நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீது நாங்கள் புகார் கொடுக்க வேண்டியிருக்கும், அரசியல் ரீதியாக அதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு பதிலையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு கட்சிக்கும் சாதகமாக நாங்கள் செயல்படுவது கிடையாது, ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு சமம்தான், நாங்கள் வாக்காளர்களுக்காக என்றும் துணை நிற்போம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று, அதாவது ராகுல் காந்தி சொல்வது போன்ற கருத்துக்கள் அரசியல் லாபத்திற்காக சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், அதனை தேர்தல் ஆணையம் ஒருபோதும் அனுமதிக்காது என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல ராகுல் காந்தி முன்வைத்த சில கேள்விகளுக்கு அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். அதில் வீட்டு கதவு எண் 0 என்று ஏன் குறிப்பிட்டோம் என்று சொன்னால், பல பேர் இந்தியாவில்
வீடு வசதி இல்லாமல் பாலத்திற்கு கீழ் தங்கியிருக்கிறார்கள். வீடற்றவர்களாக பலரும் மரத்தடியில் தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அதுபோன்ற நபர்களும் வாக்களிக்க உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்தியாவில் தான் வசித்து வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் வீடே இல்லாதவர்களுக்கு வீட்டு எண் 0 என்று குறிப்பிட்டு இந்த வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் என்ற ஒரு விவரத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி சொன்ன அனைத்து குற்றச்சாட்டுகளுமே உண்மைக்கு புறம்பானவை, எதுவுமே உண்மை கிடையாது. பீகாரில் 22 லட்சம் பேர் கடந்த 6 மாதத்தில் இறந்து விட்டதாகவும் அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியதாகவும் ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றார். நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. அவர்களெல்லாம் ஏற்கனவே இறந்தவர்கள். அவர்களை அடையாளம் கண்டு தற்போதுதான் நாங்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கின்றோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அப்படியானால் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த மாநிலத்தில் இறந்த 22 லட்சம் பேரை இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்து நீக்கி இருக்கிறீர்கள் என்றால் இதற்கு முன்பு நடந்ததல்லவா சட்டமன்ற தேர்தல், 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அவையெல்லாம் தவறானவையா? அப்படியானால் அந்த தேர்தல்களை நடத்திய அதிகாரிகளை பிடித்து ஜெயிலில் போட வேண்டும் அல்லவா, சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அல்லவா என்ற கேள்விகளையும் அவர்கள் எழுப்புகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி காட்சிகளை வெளியிட வேண்டும். நான் சொல்வது ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்றால், ஒரு நபர் பல இடங்களில் வாக்களித்திருக்கிறார், அதற்கான ஆதாரங்கள் வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய பூத்துகளின் அந்த சிசிடிவி காட்சிகளை முழுமையாக வெளியிட்டால் ஒரே நபர் பல பூத்துகளுக்கு சென்று வந்த ஆதாரத்தை பொதுமக்கள் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே தேர்தல் ஆணையம் சிசிடிவி காட்சிகளை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். அதே நேரத்தில் அதற்கான பதிலையும் ராகுல் காந்தியே சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், தேர்தல் ஆணையத்திலும் தற்போது சிசிடிவி காட்சிகள் கிடையாது, ஏனென்றால் அவர்கள் அந்த ஆதாரத்தை எல்லாம் அழித்து விட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் ராகுல் காந்தி சொல்கின்றார். ஆனால் தேர்தல் ஆணையம் இதற்கு என்ன சொல்கிறது என்றால், நாட்டு மக்கள், பெண்கள், குழந்தைகள், அதாவது இளம் பெண்கள், இவர்களுடைய தாய்மார்கள், இவர்களுடைய வீடியோக்களை எல்லாம் நாம் வெளியிட வேண்டுமா? இது சரியாக இருக்குமா? பெண்களுடைய வீடியோக்களை வெளியிடலாமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு எதிர்க்கட்சி வரிசையில் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அவர்கள் வரிசையில் நிற்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய அந்த விவரங்களைத்தானே கேட்கிறோம், வேறு எந்த வீடியோக்களையும் கேட்கவில்லை. நீங்கள் அந்த வீடியோக்களை வெளியிடுவதே தவறு என்று நினைக்கக்கூடிய பட்சத்தில் முதலில் வாக்குச்சாவடியில் சிசிடிவி வைத்து பெண்களை வீடியோ எடுக்கலாமா? அவர்கள் வரிசையில் நிற்பதை காட்சிப்படுத்தலாமா? அதற்கு நீங்கள் அவர்களிடம் முன்னனுமதி பெற்றீர்களா என்று பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இப்படி தேர்தல் ஆணையம் பதில் சொல்லக்கூடிய அந்த பதிலிலிருந்தே பல்வேறு கேள்விகள் எழக்கூடியதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பு என்பது ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்களை மழுங்கடிக்க செய்யக்கூடிய வகையிலே, அவரது குற்றச்சாட்டுக்களை சமாளிக்கக்கூடிய வகையிலே தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்ததை தவிர அது உண்மையை விளக்கக்கூடிய வகையிலான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. மேலும் இதில் விடை தெரியாத சில கேள்விகள் இருக்கின்றன. அதாவது, ஒரே அறையில் 45 பேர் இருந்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு தேர்தல் ஆணையத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஒரு பீர் ஃபேக்டரியில் 80 பேர் இருப்பது போன்று, அதாவது அந்த 80 வாக்காளர்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் அவங்களுடைய நிரந்தர வசிப்பிடம் என்று சொல்லி. ஆனால் அங்கு சென்று பார்த்தால் பீர் ஃபேக்டரி தான் இருக்கின்றது. பீர் ஃபேக்டரியில் எப்படி 80 பேர் இருந்தார்கள், அவர்களுக்கு எப்படி வாக்குரிமை கிடைத்தது என்று பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் சொல்லவில்லை. அதே போல பலருடைய வாக்காளர் அடையாள அட்டையில் தந்தை பெயர் DGFK என்று ஏதேதோ லெட்டர்கள்லாம் எழுதப்பட்டிருந்தது, ABCDக்கள். எனவே அது குறித்தும் எந்த விதமான விளக்கமும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் குறிப்பிடப்படவில்லை. அதே போல தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் முறையிலான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும், அப்போதுதான் உண்மை எது சரியானதா இது தவறானதா என்பதை எதிர்க்கட்சிகளும் நாட்டு மக்களும் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். தேர்தல் ஆணையம் அதனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கும் தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் சொல்லவில்லை. அதே போல பாஜக தரப்பிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். காங்கிரஸ் எங்கெல்லாம் வெற்றி பெற்றதோ, குறிப்பாக கேரளாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கின்றது, ராகுல் காந்தி போன்றோர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்ற இடங்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்று பாஜகவினரும் பதில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி சொன்னது தவறு என்று சொன்னால் அதற்கு அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவினரும் அதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் அல்லவா, அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏன் சொல்லவில்லை? அப்படியானால் நாங்கள் சொல்வது போல
பாஜகவும் தேர்தல் ஆணையமும் மறைமுகமாக கூட்டு வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்புகின்றார்கள். அது குறித்தும் தேர்தல் ஆணையத்திலும் எந்த பதிலும் இல்லை. இதுல ஒரு முரணான விஷயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பாலத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய மரத்தடியில் பல ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் கூட நாங்கள் வாக்களிக்கும் உரிமையை கொடுக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் ஏழை முதல் பணக்காரன் வரை அனைவரும் சமம், ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பதுதான் எங்களுடைய கொள்கை என தேர்தல் ஆணையம் சொல்வது உண்மை என்றால், ஏன் நீங்கள் அடித்தட்டு மக்கள், இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய மக்களிடம் 11 வகையான ஆவணங்களை கேட்கிறீர்கள்? ஒரு வீடே இல்லாத ஒரு ஏழையிடம், ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய நபரிடம் ஒரு வாக்காளர் அட்டை இருக்கும், ஒரு ஆதார் அட்டை இருக்கும். அதையே ஆவணமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாக்களிக்கும் உரிமையை கொடுக்காமல் நீங்கள் குடியுரிமை ஆவணம் வேண்டும் என்று கேட்பது ஏன் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் சப்தமாக பலமாக எழுப்புகின்றன. அந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையத்திடம் தற்போது வரை பதிலில்லை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்குமா? தேர்தல் ஆணையம் உண்மையே வாக்காளர்கள் மீது அக்கறை காட்டுகின்றதா? ஏழை எளிய மக்களும் வீடற்றவர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் என்ற கோணத்தில்தான் தேர்தல் ஆணையம் அணுகுகிறதா என்ற சந்தேகமும் தொடர்ந்து பல எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றன. எனவே இந்த வாக்கு திருட்டு விவகாரம், அதே போல குடியுரிமை ஆவணத்தை கேட்கக்கூடிய விவகாரம் என்பதெல்லாம் தற்போது மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக மாறி இருக்கின்றது. இவற்றிற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் திறந்த மனதுடன் விரிவான விளக்கம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கம் கிடைக்கும் என்பதே உண்மையாக இருக்கிறது. ராஜேஷ், இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்தியா முழுவதும் பரவலாக அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இது தொடர்பான புகார்களை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் தந்த பதிலும் ஏற்புடையதாக இல்லை அப்படின்ற ஒரு பொது பார்வை எழும்பி இருக்கிறது. இந்த நிலையில இதற்கு தமிழகத்திலிருந்தும் இன்னும் பிற மாநிலங்களிலிருந்தும் என்ன எதிர்வினைகள் வந்திருக்கிறது? தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலிருந்து பலவிதமான எதிர்வினைகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றது. அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுடைய மிக சுருக்கமான ஒரு வரி என்று சொன்னால், ஆளும் பாஜக அரசினுடைய மற்றொரு அங்கமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகின்றது. அவர்கள் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க பார்க்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல மறுக்கிறார்கள் என்பது எதிர்க்கட்சிகளுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், பீகார் போன்ற மாநிலங்களில் இறந்து விட்டார்கள் என்ற பெயரில் பல லட்சம் பேரை நீக்குவதும், அதே போல அங்கு பல ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய மக்களை குடியுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ் வேண்டும், அவர்கள் தந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் வேண்டும், அவர்கள் தொடர்ந்து இந்த மாநிலத்தில் தான் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள் என்பதற்கான ஆவணத்தை நிரூபிக்க வேண்டும் என்றும் கேட்கின்றார்கள். ஆனால் அதே தேர்தல் ஆணையம் தான் சொல்கின்றது, இந்தியாவில் பல பேர் வீடு இல்லாமல் பாலங்களின் கீழ் பல ஆண்டுகளாக தங்கியிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நாங்கள் வாக்களிக்கும் உரிமையை கொடுக்கிறோம் என்று. அவர்கள் சொல்லக்கூடிய பதிலிலேயே ஒரு புறம் ஒரு மாதிரியாகவும் மற்றொரு புறம் வேறு மாதிரியாகவும் அந்த பதில் இருக்கின்றது. எனவே தங்களுக்கு தேவையான இடங்களில் சாதகமான புள்ளிகளை, அந்த பாயிண்ட்டுகளை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் என்ற விவரங்களும் என்ற அந்த கோஷங்களும் எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்வைக்கப்படுகின்றது. எனவே இரண்டில் எது உண்மை என்பதை விளக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒரு நடுநாயகமாக, ஒரு பொது அமைப்பாக இருந்து செயல்பட வேண்டும். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவர்கள் பொதுவானவர்களாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.